ஒரே வீட்டில் ஆனால் வாழ்க்கையோ வேற வேறு. ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருவரும் இருக்காங்க. காலையில் எழுந்ததும் கணவன் அவங்களோட வேலைக்கு போயிடுறாங்க, மனைவி அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஒரே வீட்டில் தான் ரெண்டு பேருமே இருக்காங்க, ஆனால் ஒரே வாழ்க்கையில் இல்லை. ஒரே வீட்டில் இருந்தும் இரண்டு பேருமே தனித்தனி வாழ்க்கை. ஒரு காலத்தில் இதே கணவன் தான் மனைவியை பார்த்து சாப்பிட்டியா தூங்கலையான்னு கேட்டு கவனிச்சாங்க. இதே மனைவி தான் ஒரு நிமிஷம் கூட உங்க கூட பேசாம இருக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல ரெண்டு பேருமே இருந்தாலும் கணவன் மனைவி பேசவே மாட்டாங்க. முன்னாடிலாம் நீ இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு சொன்னவங்க இப்ப நீ இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் தோணுது அப்படிங்கிற உணர்வுல இருக்காங்க. ஏன் இப்படிலாம் மாறுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, கணவனுக்கு நாள் முழுக்க வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது பேசுகிற மனசே இருக்க மாட்டேங்குது. மனைவிக்கும் அதே சோர்வு தான். நாள் முழுக்க வீட்டில் வேலை பார்த்துட்டு ஒரே சோர்வு, அதனால மனைவிக்கும் பேசுறதுக்கு தோண மாட்டேங்குது. நேரம் இருக்குது, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை. கணவன் என்ன பண்ணுறாங்க, மொபைலில், மனைவியும் மொபைலில். அதுக்குள்ளே அன்னைக்கு நாளே முடிஞ்சிருது. மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் சொல்லாமலே கணவன் நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. கணவன் என்ன சொல்கிறாங்க, நான் சொல்கிறத அவள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாருமே திறந்த மனசில் பேச மாட்டாங்க. முதல் நாள் பேசலை, அடுத்த நாள் பேசலை, அது ஒரு பழக்கமாக ஆகிடுது. பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் வார்த்தை வரமாட்டேங்குது. சின்ன சின்ன வருத்தம் சொல்லாமலே வச்சுக்கிட்டே இருந்தால் அது நாளைக்கு ஒரு பெரிய தூரமாக மாறிடுது. ஒரு நாள் பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. சாப்பாடு சாப்பிடும்போது கூட கணவன் கையில் மொபைல், மனைவி மனசில் 1000 யோசனை. ஒரே அறையில் இருந்தாலும் கணவன் ஒரு பக்கம், மனைவி இன்னொரு பக்கம். பிறந்த நாள் வந்தாலும் ஒரு சாதாரண வாழ்த்து மட்டும்தான். அதே மாதிரி திருமண நாள் வந்தாலும் அவங்க ஃபேஸில் சிரிப்பு கூட இல்லை. ஆனால் வெளி உலகத்தில் எல்லாருக்குமே அவங்கள பார்த்தா நல்ல ஜோடி. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணுறது. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு அமைதி வாரே நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும் மனசில். இந்த கதையில் உண்மை என்னன்னா, கணவன் மனைவி இருவருமே அவங்களையோ ஏமாத்தலை, வேற யாரு கூடயும் அஃபேர் வச்சுக்கரல, வேற யாரையும் அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இருவருக்கும் நடுவில் இருந்த அந்த அன்பு மெதுவாக குறைந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஒரே வீட்டில் இருந்தும் மனைவி தனிமையை உணர்றா, அதே மாதிரி கணவனும் தனிமையை உணர்றாங்க. இது தனியாக இருக்கிற வாழ்க்கையை விட ரொம்ப கஷ்டம். கல்யாணம் அப்படின்னா தினமும் எல்லாருக்கும் காதல் காட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நாள் முழுக்க பேசாமலாம் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி தினமும் குறைந்தது 10 நிமிஷம் கூட மனசார பேசினா அந்த உறவு நிச்சயமாக நீடிக்கும். இந்த தூரம் ஒரே நாள்லலாம் வரல, தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்திருக்கு. ஒரே வீட்டில் இருப்பதால் உங்களுடைய உறவு நீடிக்காது. கணவன் மனைவி ஒரே மனசில் இருந்தால்தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரே வாழ்க்கையாக வாழணும், அதுதான் முக்கியம். இந்த மாதிரியான ரியல் லைஃப் ஸ்டோரி உங்களுடைய வாழ்க்கையோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா என்னோட கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.